Hey hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கார்த்திகா. இட்ஸ் மண்டே மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து ஹவ் ஐ மேனேஜ் எவ்ரிதிங் அப்படின்ற vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் வந்து ஒரு பெரிய பார்ட். எனக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக தனியாக அதை பண்ண முடியாது. என்னோட மாமியார் வந்து எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க தான் குக் பண்ணுவாங்க. குக்கிங் வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். நீ தான் இதை பண்ணணும், நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே எங்களுக்குள்ளே இருக்காது. அதே மாதிரி மகியும் வந்து நாங்கள் 2 பேரும் பிஸியாக இருந்தோன்னா அவங்களே வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சிங்கிளாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். எப்போ வேணால் தூங்கிக்கலாம், எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. பட் ஆஃப்டர் பேபி வந்து அப்படி இருக்காது. அவங்க தூங்குற டைம் வந்து நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அந்த டைமில் சாப்பிட்டுக்கணும், அந்த டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த புது ட்ரெஸ்ஸை வந்து மிஷினில் போட்டதுக்கு எனக்கு மனசே வரல. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கையிலே வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊற வச்சு நானே வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா ஏதாச்சும் அழுக்கு பட்டுருச்சுன்னா வந்து அவ்வளோதான், என் மனசே கேட்காது. சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஷூட் இருக்கும். அந்த டைமில் வந்து ஃபுல்லாக மகி தான் பார்த்துப்பாங்க. குக்கிங்க்கு வந்து பிரச்சனையே இல்லை, அத்தை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ ஒரு குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போதே அதோட இதெல்லாம் எடுத்து குப்பையில் உடனே போட்டுடணும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து அது பண்ணவே முடியாது. உடனே நான் வந்து வெல் ஆர்கனைஸ்டு பர்சன் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நான் வந்து மெஸ்ஸும் ஆக்குவேன், அதே நேரத்தில் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாகவும் வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் நான். நீங்களும் என்ன மாதிரினா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குழம்பு மிளகாத்தூள் வந்து காலி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து கடையில் வாங்க மாட்டோம், வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுப்போம். அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தபோது நிறைய திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இது வந்து குட்டி குட்டியாக இருக்க வந்து கார்ன் தான், இது பேபி கார்ன் மாதிரி. இது நார்மலாக வந்து நம்ம பாப்கார்ன் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் கறி லீவ்ஸ் பொடி தான் இது. இட்லி பொடியிலே வந்து நிறைய கறி லீவ்ஸ் சேர்ப்பாங்க, அதனால இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம தோசை, இட்லி, அதுக்கப்புறம் ரைஸில் கூட போட்டு நான் சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தென் வந்து பிக்கிள். இது வந்து நார்த்தங்காய் இருக்குல்ல, அதில் செஞ்சது. இது வந்து என் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்புறம் வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் குவான்டிட்டி தான் ஜாஸ்தி வந்துருச்சு. இதில் வந்து எனக்கு, என்னோடய அத்தைக்கு, அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சிக்கு எல்லாருக்குமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணிப்போம். இது எல்லாமே அம்மா வந்து வீட்டிலையே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது. அதனால் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும். நெக்ஸ்ட் என் சிஸ்டர் வந்து நம்ம சேனலுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தா, அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் தான். குக்கிங் வீடியோ வந்து போட்டுட்ருக்கனால இது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. இங்கே வந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உடன் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது வந்து குட்டி தான். என்னோடய கிச்சன் வந்து ஸ்மால், அதனால் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு உடன் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே தனித்தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. மேலே வந்துட்டு கிளாஸ் கிடையாது, ஒரு ஷீட் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1.5 month ஆகுது. என்னோடய வீடியோஸ்லாம் என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ நான் தான் எடுப்பேன். என்னால் எடுக்க முடியாத வீடியோஸ் மட்டும் மகி எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை, பட் அதுக்கான டைம் வந்து கிடைக்கல. இப்போ வந்து என்னோடய ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறனால என்னால் பீஸ்ஃபுல்லாக அது பண்ண முடியுது. எவ்வளோ பிஸியான ஷெடியூல் இருந்தாலும் இதையும் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரே விஷயம் தான், அது பேஷன். சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த பக்கமே நான் போகவே மாட்டேன். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதெல்லாம் நான் எங்கள் அம்மா பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம அம்மா பண்ணுற வேலைக்கு முன்னாடி நம்ம பண்ணுற வேலையெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமாகவே தெரியாது. பட் ஸ்டில் நம்மளோட ஒர்க்கை நம்மளை தவிர வேறு யாராலையுமே பண்ண முடியாது, அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.